வச்சிருந்தவர் சித்தப்பத காடாக இருந்தது. அது ஞாபகமாக இது ஒரு பூங்காவனமாக ஆக்கணும் என்று தான் நான். அதாவது வழுக்கையாறு இந்து மயானத்திலே இந்த சூலம் வைக்கப்பெற்று, அதாவது கன காலத்தைய சூலம் அந்த 25,000 நல்ல மாதிரி கணக்கான ஒரு ரேட். ஆக கூடவும் இல்லை, ஆக குறையவும் இல்லை, சரியான முறை. நீங்கள் அது அந்த செலவானதை பார்க்க அது ஓகே தரும். இப்படியான கார்பன் ஆக்சைடில் உள்ள இடங்களில் சில மரங்கள் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் இயற்ற அளவு தரும். அப்படியான மரங்களை நான் கூட வச்சு வைக்கின்றோம். கொன்றல் மரம் வந்து சிவருமானுக்கு உரிய மரம். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஆறு வழுக்கையாறு. இதுதான் அந்த வழுக்கையாறு. இந்த வழுக்கையாற்று படுக்கையில் இருந்தால் யாழ்ப்பாணத்தின் நாகரிகம் தொடங்கின என்று சொல்லுவினோம். அந்த நாகரிகம் தொடங்கின இடத்திலேயே இருக்கு ஒரு இந்து மயானம். இந்த இந்து மயானத்துடைய கதையை நான் பதிவு செய்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறேன். இப்போ அந்த இந்து மயானத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கிற பலரை நான் இங்கே சந்திக்க போகிறேன். அதில் முக்கியமாக இந்த இந்து மயானத்தை இப்போ வழிநடத்தி கொண்டிருக்கிற அபிவிருத்தி சபையின் உறுப்பினர்களை சந்திக்க இருக்கிறேன். அவர்கள் இந்த மயானத்தை எப்படி பராமரிக்கணும் என்ற விஷயத்தை தான் என்னோட பகிர்ந்து கொள்ள போயினோம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டை பகுதியில் இருக்கிற வழுக்கையாறு இந்து மயானம். இந்த இந்து மயானத்தில் இப்போவும் மக்கள் சடங்குகளை செய்து கொண்டிருக்கணும். காலமாக இங்கே இருக்கிற ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகளில் நடந்திருக்கு. நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்க்கும்போது இங்கே சில சடங்குகள் நடந்து கொண்டிருக்குது. அதோட இந்த இந்து மயானம் வந்து இதில் ரோட்டில் போகிற வரேன்னு நாங்கள் பார்த்துட்டு போவோம். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மற்ற இந்து மயானங்களோட வித்தியாசமாக இருக்கும். நல்ல அறிக்கையிடப்பட்ட வேலி அடைக்கப்பட்ட ஒரு இடத்துல நிறைய மரங்கள் சூழ்ந்த பகுதிகளில் மயானத்துக்குள்ளே ஆலயம் உள்ள ஒரு இடமாக இந்த மயானம் இருக்கும். எனவே எல்லாருக்குமே இது என்ன இப்படி இருக்குன்ற ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கும் போது தான் நான் உள்ளே வந்தேன். உள்ளே வந்து பார்க்கும்போது இந்த மயானத்தை எப்படி பராமரிக்கணும், இதில் இப்போ இருக்கிற இடர்பாடுகள் என்ன, மக்கள் இதில் எப்படி கலந்து கொள்ளினம், எப்படி இந்த அபிவிருத்தி பணிகளோட மக்கள் இன்வால்வ் ஆகினோம் என்ற விஷயங்கள் எல்லாமே இங்கே வந்து மக்கள் முன் கதைக்கும் போது தான் தெரிஞ்சது. எனவே இந்த மக்கள் முன் மைக் நிகழ்ச்சியில் இந்த வாரம் நாங்கள் இந்த இந்து மயானத்தை பற்றி தான் கதைக்க போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். இது எப்படி உருவான இந்த இடத்துல இந்து மயானம்? இது முதல் 1924ஆம் ஆண்டு பிரிட்டிஷ்காரங்கள் ஏழு கிராமத்துக்கு கொடுத்த ஒரு பொது மயானம். 7 GS பிரிவு இப்போ அடங்குது. முதல் காடாக தான் இருந்தது. எங்கள் அப்பா முதல் பராமரித்து வச்சிருந்தவர் சித்தப்பத காடாக இருந்தது. அது ஞாபகமாக இது ஒரு பூங்காவனமாக ஆக்கணும் என்று தான் நானும் எனது நண்பர்களும் பங்களிப்பு செய்து இதை நாங்கள் மாற்றியுள்ளோம். பொதுமக்களும் பங்களிப்பு செய்தவர். எவ்வளோ செலவாயிருக்கும் இப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்கு? மெயின்டைன் பண்ணுறேன்டா மெயின்டைன் பண்ணுறதான் சரி கஷ்டம். இப்போ 4 வருஷமாக நாங்கள் மெயின்டைன் பண்ணி கொண்டு வரோம். ஒரு வருஷம் 2,80,000. எனது போன வருஷம் எனது பொக்கெட்லேருந்து 2,80,000 கொடுத்துறேன். இந்த வருஷம் தொடங்கி 6 மாதமே 2 லட்சம் போயிட்டு இந்த வழுக்கையாறு வழி தானே. இப்போ காத்தாலே இந்த கூரைகளால் சரியான சேதம். கூரைகள் இரும்புகள் களவாக போயிடும். நிறைய இந்த முறை நிறைய கிச்சக்கமான செலவு. இதுக்கு பாதுகாப்பு பொறுமையோடு நீங்கள் உருவாக்க இல்லையா? பாதுகாப்பு ஒருத்தரம் இதுக்கு கோரிக்கை விட்டு நாங்கள் பிரதேச சபையிட்ட கோரிக்கை விட்டும் இந்த வெளியின்ற வழியாக ஒருத்தரம் பாதுகாப்பு இருக்க ஒருத்தரம் இது வரைக்கும் பெறவில்லை. இந்த மரங்களை பார்த்தா நட்டு அழகாக நட்டு இப்போவும் தண்ணி பாய்ச்சிற அளவுக்கு பாத்தியெல்லாம் கட்டு பராமரித்து கொண்டுக்கிறீங்க. இந்த பணிகளெல்லாம் யார் செய்கிறது? இதுக்கான செலவுகள் எப்படி சமாளிக்கிறீங்க? நாங்கள் 4 வருஷத்துக்கு மேலே 125 கண்டு நட்டினாங்க. இப்போ 110 கண்டுகள் உயிரோட வந்தேன். எனக்கு ஃபுல்லாக பராமரிப்பு நான் தான் செய்து கொண்டு வரேன். நானும் எனது அபிவிருத்தி சங்கம் செய்து கொண்டு வருகின்றோம். நான் வெளிநாடு போகும் சமயத்தில் அபிவிருத்தி சங்கம் இதற்கு பார்வையிட்டு செய்து கொண்டு வருகிறார்கள். முந்தைய கூலி வந்து ஒரு நாளைக்கு 1,250 ரூபா, இப்போ 2,500 ரூபா முடியுது ஒரு நாள் கூலி. இந்த ஆலயத்தை பற்றி நாங்கள் சிறிது கூறலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது வழுக்கையாறு இந்து மயானத்திலே இந்த சூலம் வைக்கப்பெற்று, அதாவது கன காலத்தைய சூலம். இந்த சூலத்தை களவாடி சென்று விட்டார்கள். பின்னர் நாங்கள் எவ்வளவோ சிரமத்தின் மத்தியிலே இராணுவ உதவியுடன் இந்த சூலத்தை மீண்டும் நாங்கள் பெற்று வைகாசி மாத புனர்பூச நட்சத்திரத்திலே இதற்குரிய மணவாள கோலம் என்று சொல்லப்படுகின்ற மரிஷாபிஷேக பொங்கலை நடத்துகின்றோம்.
யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மற்ற மயானங்களில் அந்த மயானத்தை பராமரிக்கிறதுக்கு எரிக்கிறதுக்கெல்லாம் ஒரு சிஸ்டம் இருக்குது, ஆட்கள் இருக்கணும். இங்கேயும் அப்படி இருக்கணுமா அல்லது நீங்கள் தானா எல்லாம்? இங்கே வந்து எரிக்கிறாக்கெல்லாம் நம்ம குப்பையை போட்டு போயிடணும். விறகுகள் எல்லாம் அங்கங்கே எரித்த பிறகு விறகுகள் அங்கங்கே விட்டுட்டு காடாத்து ஒழுங்காக செய்ய அவங்க சாம்பலை எல்லாம் எல்லா இடம் போயிடறபடியாக எங்களுக்கு பராமரிப்பு செலவு அதிகம்ன்றபடியாக இந்த முறை நாங்கள் ஒரு கோரிக்கை விட்டினாங்க. பொதுக்கூட்டம் பண்ணி பொதுமக்கள் அரைவாசி பேருக்கு மேலே ஆதரவு செய்து கோரிக்கை விட்டு 3 பேர் மட்டும் எங்களுக்கு தெரிஞ்ச 3 பேர் நியமித்து அதுவும் நாங்கள் விளம்பரத்தில் பேப்பரில் போட்டு விளம்பர கோரிக்கைன்னு விட்டு அதில் 3 பேரை செலக்ட் பண்ணி 25,000 படி 3 பேரை செலக்ட் பண்ணி விட்டோம். பிரதேச சபை அதுக்கு எங்களுக்கு இன்னும் அப்ரூவல் தரவில்லை. ஏன் அப்படி தர வச்சிருக்கணும்? ஒரு சில கிராமத்தில் ஒரு சில பேர் தங்களுக்கு முறைப்பாடு செய்கிறவழியை தான் நான் தேவையில்லை என்று அவர்களின் கூற்று. இது எல்லா கோப்பாய் பெப்ளின் கோம்பை மாநிலத்தில் இந்த இப்படியான முறை தான் செய்து கொண்டு வருகிறோம். அவன் குறிப்பிட்ட நபர்கள் தான் எரித்து சாம்பலாக்கி காடத்து செய்து கொண்டு வரபடியாக பராமரிப்பு செலவு வந்து குறைக்கப்படலாம். இது எங்களை பிரதேச சபையும் மக்களின் ஆதரவு கிடைத்துள்ளது. மக்கள் முக்கால்வாசி ஆதரவு கிடைத்துள்ளது. ஒரு சில மக்களாலேயும் பிரதேச சபை இதுக்கு உடன்படிக்காத காரணத்தாலே தான் இந்த கோரிக்கை இன்னுமே கோரிக்கையாக உள்ளது. அதுக்கு அப்ரூவல் கிடைக்கும் என்று நம்புகிறோம். விரைவில் பார்ப்போம். மனசுக்கு ஆறுதல் தர விஷயம் இந்த மயானத்தில் இருக்குது. எப்படி உருவாக்கினீங்க? இது எங்களை அபிவிருத்தி சங்கம் தான் இங்கே காரணம். நான் இல்லாத அபிவிருத்தி சங்கம் இந்த தூய்மையாக சுத்தமாக பண்ணி வருகின்றோம். எந்தளவு முடிஞ்சளவு நாங்கள் தூய்மையாக வச்சிருக்கின்றோம். ஏன்னா இதுதான் எங்களோட கடைசி யாத்திரை. அதாவது நிரந்தர முகவரி. நாங்கள் இருக்கிற வீடு இப்போது தற்காலிகமான முகவரி. கோயிலை விட இதுதான் சுத்தமாக வச்சுருக்கணும். 2-3 கடமையில் பார்த்தீங்கன்னா தகனம் எரிக்கைக்கு வர்றவர்கள் 2-3 மணி நேரத்து முதலே இங்கே வந்து அமைதியை பேணி இப்படியான சூழ்நிலையை அவர்கள் பிரயோசனப்படுத்திட்டு போவார்கள். வித்தியாசமான சில மரங்கள் நட்டு கொன்ற மரம் இருக்குது, புங்க மரம் இருக்குது. இந்த மரங்கள் நட்டதுக்கு என்ன காரணம்? மரங்கள் எல்லாம் சில மரங்கள் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே எங்களை ஆக்சிஜனை தரும். இப்படியான கார்பன் ஆக்சிஜனில் உள்ள இடங்களை சில மரங்கள் பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை இயற்கையாக தரும். அப்படியான மரங்கள்லாம் நான் கூட வச்சுருக்கின்றோம். கொன்றல் மரம் வந்து சிவருமானுக்கு உரிய மரம். அது என்னோட அப்பாவின் ஆசையும் தான். கொன்றல் மரம் வைக்கணும் மட்டும் 2 மரம் வச்சு இப்போ வடிவாக பூத்து குலுங்கி கொண்டு இருக்கிறது. பார்த்திங்கன்னா இந்த பக்கம் செவிலனியும் தென்னை மரம், அதே போல் அங்காலையும் செவிலனியும் தென்னை மரம். ஆனால் எல்லாமே ஒரு 25, 50 தென்னை மரம் 2 பக்கம் வச்சுருக்கேன். நீங்கள் யோசிப்பீங்க கணவர் யோசிச்சு கரையில் நடுற தேங்காய் வந்தால் ஆக்கள் பிடிங்கிட்டு போயிருந்தாங்கன்னா அவைக்காண்டி தான் நட்டுறேன். இந்த எல்லோரும் வந்து பிரயோசனப்பட்டு போகட்டும். ஒரு காலத்தில் அங்கால தேங்காய் இருந்தாலும் எடுத்துகிட்டு போகட்டும் ஃப்ரீயாக. பொதுமக்கள் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஏதாவது எடுத்துக்கிட்டு போட்டு வேண்டாம். நான் இதை 2 கரையிலையும் நட்டு விட்டேன். இப்போ நீங்கள் இந்த அபிவிருத்தி சங்கத்தில் இருக்கிறீங்களா அல்லது ஆர்வலராக கலந்து கொண்டிருக்கீங்களா? அபிவிருத்தி சங்கத்தில் 4 வருஷமாக எங்கள் அப்பா முந்தைய தலைவராக இருந்தவர். அது எலெக்ஷன் பொது வாக்களிப்பில் திருப்பி என்ன 4 வருஷமாக போட்டிருக்கணும் தலைவராக. நாளில காலத்தில் கேதீஸ்வரன் அவரான உபதலைவர். அடுத்தது ஸ்ரீதரன் பொருளாளர். மற்ற ஆனந்தி மாஸ்டர் செயலாளராக கடமையாற்றுவோம் அபிவிருத்தி சங்கத்தில். பொதுமக்களுடைய சப்போர்ட் நிறைய சப்போர்ட் எங்களுக்கு வந்திருக்குள்ளது. ஆனால் இது வரைக்கும் டொனேஷன் என்று ஒருத்தரம் முதல்ல அபிவிருத்தி சங்கம் இதை நாங்கள் அபிவிருத்தி அடையக்க பொதுமக்கள் டொனேட் பண்ணுவேன். அது பிறகு ஒவ்வொரு வருஷம் மெயின்டெனன்ஸுக்கு இது வரைக்கும் ஒருத்தரம் டொனேஷன் செய்யவும் இல்லை. நாங்கள் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. என்ற இயன்றளவு எனது பொக்கட்டாலேயே இதை பராமரிக்கலாம் என்று யோசிச்சு கொண்டு இருக்கிறேன். யாரும் டொனேஷன் செய்யறா செய்யுங்கோ அபிவிருத்தி சங்கத்துக்கு. பெரிய டொனேஷன் நான் ஒன்றும் கேட்க போதா இந்த எரிக்கிற ஆக்களுக்கு தான் ஒரு வேண்டுகோள். எரிச்சிட்டு போகும்போது துப்புரவாக போங்கோ. அடுத்த முறை ஒருவன் வந்து எரிக்கிற மாதிரி போங்கோ. அங்கங்கே சாம்பலை கொட்டி விறகுகளை கொட்டி அங்கே பார்த்திங்கன்னா அங்கே ஆறு போகுது, வழக்கி ஆறு. அது மட்டும் படி நாங்கள் போட்டுனாங்கள். என்ன அந்த காடத்து பண்ணைக்கு சாம்பலை கலைக்கிறதுக்கு ஒரு சில விறகு எரிக்கிறார்கள் அதிலேயே சாம்பலை கொட்டி போகாத மாதிரி செய்திருக்கிறார்கள். மிகவும் வேதனைக்குள்ள விஷயம் இது. எரிக்கிறாக்களை இப்படி செய்யணும் என்றால் பொதுமக்கள் வந்தால் போதுலேயே ஒழுங்கான ஒரு குப்பையெல்லாம் போட்டு விட்டு போயிடும். இது எரிக்கிறாக்களை கொண்டு பண்ணுறது தான் சரியான மோசமாக உள்ளது. இப்போ எரிக்கிறது அவையவே எரிக்கணும். வாங்கி இப்போ எல்லோரும் அவைய வேண்டிய வந்து எரிச்சிட்டு போயிடும்.
அவையால் தான் இவ்வளவு குப்பை இவ்வளவு எங்களுக்கு பராமரிப்பு செலவும் அதிகரித்து அவரால் முக்கிய காரணம். முதல் இந்த இடம் எப்படியான இருந்தது? முதல் இருந்த மையா இப்போ சுடலை இருக்குது. இப்போ முதல் இருந்தது பால் அடைஞ்சு போய் கிடந்தது. இப்போ நல்ல நீட்டாக எல்லாம் தென்னியோலை எல்லாம் வச்சு நல்ல வளமாக இருக்குது. சுடலை பார்க்க ஆசையாக இருக்குது. மயான மாதிரி இல்லை, வீடு வாசல் இப்படி துப்பராக இருக்கோ அதே மாதிரி கிடக்குது இது. இந்த நேரம் இந்த சுடலை இடம் எப்படி இருந்தது? நாரி போய் இருந்தது. இது ஒரு சுடலை மாதிரி இல்லையா, ஒரு சுடலை மாதிரி தான் இருந்தது. இப்போ என்ன மாற்றம் இருக்குது? இப்போ பாருங்கள், ஒரு பார்க் மாதிரி வந்திருக்கு, என்ன பூங்கா மாதிரி. மயானம் என்று சொன்னால் அதுதான் அந்த மயானம். சரியோ, ஒரு பொடியை கொண்டே இருக்க 4 பேர் தங்கி இருக்கிறதுக்கு இடம் இருக்குது. சரியல்லோ, 4 பேர் பார்க்க அடை என்ன மாதிரி போயிட்டு இருந்த சுடலை. சரியோ, இவ்வளோ திருத்தமாக இருக்குது. இது யார் கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் கட்டினோம் கண்டு இருக்க வேணும், கேள்விக்கு வர வேணும். அந்த கட்டணம் மட்டும் போட்டிருக்கணுமே 25,000, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த 25,000 நல்ல மாதிரி கணக்கான ஒரு ரேட். ஆக கூடவும் இல்லை, ஆக குறையவும் இல்லை. சரியான முறை நீங்கள் அது அந்த செலவானதை பார்க்க அது ஓகே. எல்லாரும் கட்டணம் செலுத்தணுமா அல்லது வேறு யாருக்குள்ள விதிவிலக்கு இருக்கும்? இல்லை, அதில் ஒரு இது இருக்குது. ஏழையால் கஷ்டப்பட்ட நாங்கள் சொன்னால் அதுக்கு தானியத்தை சர்டிஃபிகேட் வேண்டி அவர்கள் கொடுத்தாரென்றால் அந்த சுடலை நேரத்துக்கு முன்னேற்றினவர் அவர் புரியா செய்கிறாராம். ஒரு சிலவும் இல்லை. ஆனால் ஒன்று அவர்கிட்ட கொண்டு சேர்ந்தால் நீங்கள் நான் உங்களுக்கு புரியா செய்ய நீங்கள் ஆடம்பரமோ பேண்டோ அதுகள் ஒன்றும் தேவையில்லை.